எல்லாருக்கும் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது டெல்கோ மைனரில் விட்ரா ப்ரூஃப்ஸ் பார்த்துக்கிடுங்க. இவங்க உண்மையிலே பே பண்ணுறாங்க, அதுவும் இன்ஸ்டன்ட் பேமெண்ட் பே பண்ணுறாங்க. ஸோ வந்து ஒரு குட் ஜாப் தான் அது, இவங்க பே பண்ணிடுறது உடனே. ஸோ இதை பற்றி நம்ம இன்றைக்கி ஃபுல்லாக பார்க்க போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவங்க வந்து உண்மையிலே இவங்க பே பண்ணியிருக்காங்க. காலையில் மார்னிங்கில் எனக்கு வந்து மெயில் அனுப்பிட்டாங்க. ஸோ இவங்க விட்ரா அந்த மாதிரி வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அந்த விட்ரா வந்ததையும் நம்ம பார்த்துக்கலாம். இங்கே பார்த்துக்கிடுங்க, ஒரு ஃபோட்டோஸ் கூட இருக்குது. நான் உங்களுக்கு அந்த ஃபோட்டோஸை நான் ஷோ பண்ணுறேன். இப்போ இது பார்த்துக்கிட்டிங்கன்னா எனக்கு காலையில் அவங்க மார்னிங் 5,02,400 சில்லற சதோசி அவங்க சம்திங் எனக்கு அனுப்பியிருக்காங்க. காலையில் இன்ஸ்டண்ட்டாக இவங்க வந்து எனக்கு விட்டு அனுப்பியிருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பியிருக்கேன். வேணால் நீங்கள் என்னோடய வாலெட் அட்ரஸை செக் பண்ணிக்கலாம். இந்த வாலெட் அட்ரஸ் மூலமாக நீங்கள் வந்து டைரெக்டாக ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருப்பேன். அந்த லிங்க் மூலமாக நீங்கள் ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இது உண்மையிலே பே பண்ணியிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது. ஸோ இது பார்த்துக்கிடுங்க, இந்த வாலெட் அட்ரஸில் தான் எனக்கு அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வாலெட் அட்ரஸை ப்ரூஃபையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு மெயிலுக்கு எனக்கு அனுப்புனதையும் நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். ஸோ அவங்க மெயிலுக்கு டேரெக்டாகவே அனுப்பி வச்சுருக்காங்க. அது மாதிரி நாங்கள் சென்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் ஆட்டோமேட்டிக் விட்ராவில் நான் கிளிக் பண்ணி வச்சுருந்தேன். 5 லட்சம் சதோசி ஆனவுடனே நமக்கு டேரெக்டாக நம்ம வாலெட்டுக்கு சென்ட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கிடுங்க. இதே வாலெட் அட்ரஸ்க்கு அவங்க அனுப்பியிருக்குது 5,02,375 சதோசி. ஸோ இது வரைக்கும் எனக்கு மைன் ஆனது அப்படியே அவங்க சென்ட் பண்ணியிருக்காங்க, டெல்கோ மைனர் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க அந்த ட்ரான்சாக்ஷன் ஆஷ் பார்த்துக்கிடுங்க. இதை நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து பிளாக் ஆஷ் ரிப்போர்ட்டில் வந்து நம்ம இதை தெரிஞ்சுக்கலாம், ட்ரான்சாக்ஷன் எப்போ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இருக்குது பாருங்கள், ஃபஸ்ட்டில் இருக்குது என்னது. ஸோ அவங்க அனுப்புனது, அவங்க இந்த மாதிரி எல்லாருக்கும் இந்த மாதிரி அவங்களோட ட்ரான்சாக்ஷன் இந்த பிளாக் செயினில் இருந்து தான் அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வேணால் செப்பரேட்டாக நம்ம கிளிக் பண்ணி செக் பண்ணுறதா இருந்தாலும் கூட நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இது என்னுடைய வாலெட் அட்ரஸில் அவங்க அனுப்புனது. இந்த வாலெட் அட்ரஸ்க்கு இதை பார்த்துக்கிடுங்க. அவங்க ஜஸ்ட் இன்றைக்கி அனுப்புனது இந்த அமௌண்ட்டு. இந்த ட்ரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரியை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ஷார்ட் அண்ட் லிங்க்ஸில் கொடுத்துருப்பேன். நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கிடுங்க இதை பார்க்குறதா இருந்தால். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்மளுக்கு வந்து உண்மையிலே விட்ரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். ஜஸ்ட் இனி இதில் நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து பவரை பை பண்ணி நீங்கள் இது மாதிரி ஒர்க் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு டெய்லி ப்ராஃபிட்ஸ் வந்து 4,743 சதோசி வந்து டெய்லி எனக்கு ப்ராஃபிட்ஸாக தந்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ டெய்லி ப்ராஃபிட்ஸில் கூட நம்ம செக் பண்ணி பார்க்குறதா இருந்தால் நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி ப்ராஃபிட்ஸில் ஸோ 4,743 ஒவ்வொரு நாளைக்கு அந்த ரேட் பவரோட இதை வந்து ரேட் வந்து ஏறும் இறங்கும். ஸோ அந்த மாதிரி தான் இது வந்து. ஸோ டெய்லி இவங்க வந்து பே பண்ணிகிட்டே இருக்கிறாங்க இது அந்த மாதிரி நமக்கு மெத்தடில் இருக்கும்போது. ஸோ மற்றபடி பவர் பார்த்திங்கன்னா என்னது வந்து 35 kHz தான். ஸோ ஆனால் ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரெஃபரல்ஸ் வந்து இதில் பை பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த பை பண்ண பவர் மூலமாக எனக்கு வந்து அந்த 10% கமிஷன்ஸ் மூலமாக எனக்கு எக்ஸ்ட்ரா பவர் ஏறிருக்கு. இது வரைக்கும் என்கிட்ட மொத்தம் 114 ரெஃபரல்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க பவர் பை பண்ணதுலேருந்து எனக்கு 14 kHz வந்து எனக்கு ஃப்ரீயாக கிடச்சிருக்கு. ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி ரெஃபரல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து உங்களுக்கு ஒரு கமிஷன்ஸ் 10% டேரெக்டாக உங்களுக்கு ஆடும். பார்த்திங்கன்னா ஈஸ்வரகுமார் அப்படிங்கிறவர் 50 kHz பவர் வந்து பை பண்ணியிருக்காரு. அது மூலமாக எனக்கு 5ம். நக்கீரன் சார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு, அவரும் பை பண்ணியிருக்காரு 20 kHz. ஸோ அது மூலமாக எனக்கு 2 kHz கிடச்சிருக்கு. அடுத்து பிரபு அப்படிங்கிறவரும் பை பண்ணியிருக்காரு 50 kHz. அது மூலமாகவும் எனக்கு 5 kHz கிடச்சிருக்கு. இல்லா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். ஸோ அவர் 20 kHz வாங்கியிருக்காரு. அது மூலமாக எனக்கு 2 kHz பவர் வந்திருக்கு. ஸோ இது மூலமாக எனக்கு வந்து 14 kHz கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்மளோட இது பார்த்துக்கிட்டிங்கன்னா டெய்லி நம்மளுக்கு வந்து அவங்க பே பண்ணியிருந்தாங்க. அதாவது டெய்லி கிடையாது, மினிமம் 5 லட்சம் சதோசி வந்ததுக்கப்புறமே நம்மளுக்கு வந்து விட்ரா கொடுக்குறாங்க. ஸோ நான் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்லேயும் போட்டு வைக்கலாம். ஸோ அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வாலெட் விட்ரால் நீங்கள் போனீங்க அப்படின்னா இங்கே 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அக்குமுலேஷன் அப்படிங்கிற இடத்துல வந்து நீங்களாக விட்ரா பண்ணிக்கிறது சப்மிட் பண்ணணும். ஸோ அடுத்து வந்து ஆட்டோமேட்டிக் பே அவுட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் வச்சுருந்தீங்க அப்படின்னா 5 லட்சம் சதோசி ஆன உடனே உங்களுக்கு வந்து பே அவுட் கொடுத்துருந்தாங்க. டேரெக்டாக நீங்கள் இன்றைக்கி டேட்டுக்கு தான் அவங்க பே அவுட் கொடுத்துருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் நம்ம அவ்வளோதான் ஷார்ட்டாக நம்ம விட்ரா ப்ரூஃப்ஸை பார்க்குறது தான், வேறு எதுவுமே கிடையாது. ஜஸ்ட் நீங்கள் பவரை பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் உங்களுக்கு தான் தெரியும் ஆல்ரெடி பவர் நம்ம எப்படி பை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளுக்கு தேவையான பவரை நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ மினிமம் நீங்கள் வந்து அமௌண்ட்டை சென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் 20 kHz குறைஞ்சபட்சம் நீங்கள் பை பண்ணி தான் ஆகணும். அப்படி உங்கள்கிட்ட அமௌண்ட் இது உள்ளே இருக்கிற அமௌண்ட்டில் நீங்கள் பை பண்ணுறதா இருந்தால் நீங்கள் குறைவான இதில் எவ்வளோ நாளும் இது பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு இங்கே ஆப்ஷன்ஸ் வரும், உங்கள் அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா 20 kHz பவரோட ரேட் பார்த்தீங்கன்னா 2,73,688 சதோசி. ஸோ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், அக்கௌண்ட் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அது மூலமாக நீங்கள் பை பண்ணிக்கலாம்.
ஸோ இப்போக்கி தற்சமயம் 20 கேச்சஸ் நீங்கள் வெளியிலேருந்து வாங்கினா நீங்கள் உங்களுடைய வாலெட்லேருந்து தான் சென்ட் பண்ண வேண்டியிருக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பொறுத்தவரையில் இவங்க விட்ரா கொடுக்குறாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிடுச்சு. ஸோ இதில் ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நீங்கள் தாராளமாக ஒர்க் பண்ணிக்கலாம். மைனிங் சைட்ஸ் தான். ஸோ இதில் வந்து ஒர்க் அதிகமாக வச்சு எதுவுமே கிடையாது. ஸோ விருப்பம் இருக்கிறவங்க பவரை பை பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் பை பண்ணேன், இன்றைக்கி எனக்கு பெனிஃபிட்ஸாக இருக்குது. ஸோ விருப்பம் இருந்தால் நீங்கள் பை பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சொல்ல வேண்டியது வேறு எதுவுமே இல்லை. ஸோ அடுத்த நெக்ஸ்ட் நம்ம வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணிகிட்டே இருங்க. ஸோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோ வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.